23 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பள்ளிகளுக்கு விடுமுறையானது விடப்பட்டிருக்கிறது. சென்னை, விழுப்புரம், மயிலாடுதுறையை தொடர்ந்து தற்போது ராமநாதபுரத்திலும் பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்படுவதாக அந்தந்த மாவட்ட நிர்வாகங்கள் அறிவிப்பை வெளியிட்டிருக்கக்கூடிய அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 23 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் தற்போது ராமநாதபுரத்தில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறையானது விடப்பட்டிருக்கு. விவரங்களை செய்தியாளர் வெங்கட் பதிவு செய்ய வழங்க நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். வெங்கட், தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். சென்னை, விழுப்புரம், மயிலாடுதுறை தொடர்ந்து இப்போ ராமநாதபுரத்திலையும் பள்ளிகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல வேறு எந்தெந்த மாவட்டங்கள் விடுமுறை விட வாய்ப்பு இருக்கு? குறிப்பாக அந்தந்த மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய மழையோட அளவை பொறுத்து பள்ளி தலைமை ஆசிரியர்கள் பள்ளிகளுக்கு விடுமுறை குறித்து முடிவெடுக்கலாம் என ஏற்கனவே பள்ளி கல்வித்துறை தெரிவித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைய தினம் பார்த்தோம் அப்படின்னா மயிலாடுதுறை, விழுப்புரம், சென்னை மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு விடுமுறை என்பது அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போது ராமநாதபுரம் மாவட்டத்திலும் பள்ளிகளுக்கு விடுமுறை என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 4 மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. 23 மாவட்டங்களில் இன்றைய தினம் கனமழைக்கான எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் முன்னதாகவே அந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மழையோட நேற்று இரவு முதல் பெய்து வரக்கூடிய மழையுடைய அளவை பொறுத்து பள்ளியுடைய தலைமை ஆசிரியர்களாகட்டும் அதே போல மாவட்ட ஆட்சியர்கள் அந்த முடிவை எடுக்கலாம் என பள்ளி கல்வித்துறை தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக ஒவ்வொரு மாவட்டத்திற்குமே ஒரு இரவு முதல், அதாவது நேற்று மாலை 6 மணியிலிருந்து இன்னைக்கு காலை 6 மணி வரை சராசரியாக எவ்வளவு மழை பதிவாகி இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மாவட்டத்திற்குமே தனித்தனியாக ஒரு 6 மணிக்கு காலை 6 மணிக்கு மேலாக ஒரு பதிவு ஒன்று வரும். அதாவது அந்த பதிவுகள் என்ன வரும்னா, நேற்று மாலை அந்தந்த மாவட்டங்கள்ல நேற்று மாலை 6 மணியிலிருந்து இன்னைக்கு காலை 6 மணி வரை அந்தந்த மாவட்டங்கள்ல எவ்வளவு சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பதிவாகி இருக்கிறது, ஒருவேளை அதிகமான அளவுக்கு சென்டிமீட்டர் அளவில் மழை பதிவாகி இருக்கக்கூடிய பட்சத்துல அந்த மழை தொடர்ந்து நீடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தகவல் தான் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்தந்த மாவட்டங்கள்ல மழை பெய்யக்கூடிய அளவை பொறுத்து தற்போது மாவட்ட ஆட்சியர்கள் இந்த முடிவை எடுத்து வருகிறார்கள். தற்போதைய சூழலை பொறுத்த வரைக்கும் சென்னை, விழுப்புரம், ராமநாதபுரம், மயிலாடுதுறை மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு விடுமுறை என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக நேற்று இரவு முதல் பெய்து வரக்கூடிய கனமழையோட நிலைமையை பொறுத்து மாவட்ட ஆட்சியர்கள் அந்த முடிவு எடுக்கலாம். அதே போல இந்த ஒரு சில மாவட்டங்கள் உட்கிராமங்கள்ல மழை அதிகமாக இருக்கக்கூடிய பட்சத்துல பள்ளியுடைய தலைமை ஆசிரியர்களே அந்த பள்ளிகளுக்கு விடுமுறை என்பது முடிவை எடுக்கலாம் என ஏற்கனவே பள்ளி கல்வித்துறை தெரிவித்திருக்கிறது. மழையுடைய அளவை பொறுத்தும் தொடர்ச்சியாக நேற்று இரவு முதல் மழை பெய்து வருவதன் காரணமாகவும் இன்றைய தினம் மிக கனமழைக்கான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கும் ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாகவும் பாதுகாப்புக்காகவும் தற்பொழுது இந்த பள்ளிகளுக்கு விடுமுறை என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக மற்ற மாவட்டங்கள்ல பெய்யக்கூடிய மழையின் அளவை பொறுத்து பள்ளி தலைமை ஆசிரியர்களாகட்டும் அதே போல மாவட்ட ஆட்சியர்கள் அந்த முடிவு எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போ ஒரு சில மாவட்டங்கள்ல விடுமுறை அளிக்கப்படலாம், ஒரு சில கிராமங்கள்ல மழை பெய்யுது அப்படின்னா அந்த பள்ளியுடைய தலைமை ஆசிரியர் அந்த பள்ளிகளுக்கு விடுமுறை அளிப்பது தொடர்பான முழு அதிகாரமும் அந்த பள்ளியுடைய தலைமை ஆசிரியர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் கனமழை சூழலை பொறுத்து மற்ற மாவட்டங்களுக்கு விடுமுறை அளிப்பது தொடர்பாக தெரிவிக்கப்படும். வெங்கட்ரமணன், வங்கக்கடல்ல உருவாகி இருக்கக்கூடிய இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வரும் காலங்களில் எந்த திசையை நோக்கி நகரக்கூடும் அப்படிங்கிற அறிவிப்பு அடுத்தது எப்ப வெளியிடப்பட இருக்கு? வானிலை மையத்திலிருந்து என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு இது குறித்து? இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியை பொறுத்த வரைக்கும் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானதிலிருந்து மிகவும் ஒரு கால தாமதமாக தான் அடுத்த கட்டத்திற்கு வலுப்பெற்றது. எப்பவுமே ஒரு வங்கக்கடல்ல ஒரு சலனம் உருவாகுது அப்படின்னா முதல்ல அது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியை லோ பிரஷர் ஏரியான்னு சொல்லுவோம். குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகும். அது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெறும். அடுத்தது காற்றழுத்த தாழ்வு மண்டலம், ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம், அடுத்தது புயலாக வலுப்பெறும். தொடர்ச்சியாக இந்த வங்கக்கடல்ல உருவாக இருக்கக்கூடிய சலனங்கள்ல அதை பிரெடிக்ட் பண்ண முடியாத ஒரு சூழல், ஒரு ட்ரிக்கி சிஸ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிதான் வானிலை ஆய்வு மையம் தரப்புல இருந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. ஏன்னா கடந்த முறையே இந்த பெஞ்சல் புயல் உருவாகாது, ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே கரையை கடக்கக்கூடும், புயலாக மாறாது அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் புயல் வலுப்பெற்றது, புயலாகவே தான் கரையை கடந்தது. அதே மாதிரிதான் தற்போதைய காற்றழுத்த தாழ்வு பகுதியும் கிட்டத்தட்ட 48 மணி நேரம் எடுத்துக்கொண்டது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெறுவதற்கு. இது தொடர்பான கேள்விகளை நாம் கேட்டபோது இதனுடைய சிஸ்டமே அப்படின்னு சொல்லி மிக குறைவான வேகத்துலதான் இது நகர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறி இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தான் தற்பொழுது தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில இது நிலவி வருது. தொடர்ந்து இது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இன்று வலுப்பெறக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. ஒருவேளை இன்னைக்கு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடிய பட்சத்துல மேற்கு திசையை நோக்கி நகர்ந்து தமிழ்நாடு இலங்கை நோக்கி நகருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு.
ஆனா தற்போதைய சூழ்நிலை பொறுத்த வரைக்கும் இது இருக்கக்கூடிய தரவுகளை பொறுத்து பார்க்கும் பொழுது இது புயலாக வலுப்பெறாது அப்படின்னு சொல்லி வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஒருவேளை இது புயலாக வலுப்பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா அப்படிங்கிறத தொடர்ச்சியா இந்த நகர்வுகளின் மூலியமாக தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. தற்போதைய சூழலை பொறுத்த வரைக்கும் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவி வருது. இது இன்றைய தினத்துல வலுப்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். வலுப்பெற்று மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து இலங்கை தமிழ்நாடு கடற்கரை ஒட்டி நகர்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதா இது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் காரணமாகத்தான் தமிழகத்தில் 23 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. 4 மாவட்டங்களும் மிக கனமழைக்கான எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நகர்வுகள்ல ஏதாவது மாற்றம் இருக்கக்கூடிய பட்சத்துல அது வேகமா இதுவரைக்கும் மிகவும் மெதுவாக நகர்ந்து வந்த இந்த இது வேகமாக நகரக்கூடிய பட்சத்துல மேலும் சில மாவட்டங்களுக்கு மழை என்பது மிக கனமழைக்கான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு அதி கனமழைக்கான எச்சரிக்கை கொடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான எச்சரிக்கை கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் அதிக அளவே இருக்கு. இதனுடைய நகர்வுகளை பொறுத்து இதுல ஏதாவது மாற்றம் இருக்குமானா இன்னைக்கு வலுப்பெறும் சொல்லி இந்திய வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அது கடந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியை மாறுவதற்கு கிட்டத்தட்ட ஒரு 48 மணி நேரம் காலத்தை எடுத்துக்கொண்ட நிலையில ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்ததாக வலுப்பெறக்கூடியதற்கு எவ்வளவு காலகட்டமான இன்றுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அது எவ்வளவு வலுப்பெறக்கூடிய அதற்கான நேரம் எப்படி எடுத்துக்கொள்ளும் அப்படிங்கறது அதனுடைய நகர்வுகள் மூலியமாக தெரிய வரும் என சொல்லியிருக்காங்க. ஆனா இது ஒரு மிகவும் ஒரு ஸ்லோ ப்ராசஸ், மெதுவாக நகரக்கூடிய தன்மை கொண்டதாக தான் இருப்பதாக பாலச்சந்திரன் அவர்கள் தெரிவித்திருந்தார். தொடர்ச்சியாக இன்று வலுப்பெறும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் வலுப்பெறக்கூடிய பட்சத்துல மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து தமிழ்நாடு இலங்கை கடற்கரை ஒட்டி அதாவது வட கடலோர மாவட்டங்கள்ல இன்றைய தினம் நகர்வதற்கான அதை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள் சார்.